தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. எனக்கு ரொம்ப அழகான இந்த வசனத்தில் பிடிச்சது என்னன்னா, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதே பாட்டு பாடணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளுடைய பழக்கம் என்னன்னா, ஒருவர் ஏதாச்சும் தப்பு செஞ்சால் திட்டுவோம், அடிப்போம், இல்லை மணிக்கணக்கில் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம், இல்லாட்டி எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுவோம். கான்சிக்வன்சஸ் இருக்குது, இப்படி தண்டனை இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிற அழகான காரியம் என்னென்னா, நீங்கள் பாட்டுகளினாலே அவங்களை திருத்த முடியும். ஒரு எடுத்துக்காட்டு தரேன். என் நண்பர் யாரோ தவறு செஞ்சுட்டாரு அப்படின்னா, அவர்கிட்ட உட்காந்து மணிக்கணக்காக பேசாமல், இந்த பாட்டு கேட்டு பாருங்கள், என் வாழ்க்கையை மாற்றினது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஆண்டவர் கிரியை செய்வார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியம், என் வாழ்க்கை அவரோட பேசணும், நான் அதை அனுபவிச்சிருக்கணும். ஆவியானவர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர்னால அவங்கள தொட முடியும். இதை முயற்சி பண்ணுங்கள்.